ராதிகா, என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 18 தொகுதிகள் எவை என்பது தொடர்பான அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் அதற்கான வேட்பாளரின் 2ஆம் கட்ட பட்டியல் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் 2ஆம் கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி மிக முக்கியமான தொகுதியாக மாறியிருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். அதேபோன்று திமுக சார்பாக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சேகர் போட்டியிடுகிறார். அதைத் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு பெரம்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பெரம்பூர் தொகுதியில் பாமக வேட்பாளராக பாமகவுடைய மாநில பொருளாளர் திலகபாமா போட்டியிடுகின்றார். அதேபோன்று தருமபுரி தொகுதி மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதைத் தொடர்ந்து மீண்டும் அவருக்கு சட்டமன்ற தொகுதியாக தருமபுரி தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகின்றார். விருத்தாச்சலம் தொகுதி பாமக ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் விருத்தாச்சலம் தொகுதியில் தமிழரசி ஆதிமூலம் MBBS அவர் மருத்துவராக இருக்கக்கூடிய நிலையில் தமிழரசி ஆதிமூலம் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். பெரம்பூர் தொகுதியில் திலகபாமா, அதேபோன்று தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி, விருத்தாச்சலம் தொகுதியில் தமிழரசி ஆதிமூலம் போட்டியிடுகின்றார். சேலம் மேற்கு தொகுதியும் பாமக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மேற்கு தொகுதியில் கார்த்தி போட்டியிடுகிறார். கார்த்தி சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்திக் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதேபோன்று பெண்ணாகரம் தொகுதியும் பாமக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணாகரம் தொகுதியில் செல்வம் போட்டியிடுகிறார். செல்வம் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் மாநில துணைத் தலைவராக இருக்க பாமகவுடைய அன்புமணி தலைமையிலான பாமகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய செல்வம் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதேபோன்று போலூர் தொகுதியும் பாமக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போலூர் தொகுதியில் CR பாஸ்கரன் போட்டியிடுகிறார். அவர் மாநில கொள்கை விளக்க செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் CR பாஸ்கரனுக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. போலூர் தொகுதியில் CR பாஸ்கரன் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக திருப்போரூர் தொகுதியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. திருப்போரூர் தொகுதியில் பாலு போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதி பாலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருப்போரூர் தொகுதியில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக பாலு அங்கு போட்டியிடுகின்றார். அவர் பாமகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கின்றார். ஜெயங்கொண்டம் தொகுதியும் பாமக ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் வைத்தி போட்டியிடுகிறார். அவரும் கட்சியின் மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் வைத்தி களம் காண்கின்ற பாமக வேட்பாளராக மாநில இணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய வைத்தி ஜெயங்கொண்டம் தொகுதியில் பாமக வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அதைத் தொடர்ந்து சேலம் வடக்கு தொகுதியும் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் வடக்கு தொகுதியின் வேட்பாளராக பாமக வேட்பாளராக சதாசிவம் போட்டியிடுகிறார். அவர் சதாசிவம் பாமக வேட்பாளராக சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் சிவகுமார் போட்டியிடுகின்றார். சிவகுமார் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். சோளிங்கர் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சோளிங்கர் தொகுதியில் பாமக வேட்பாளராக சரவணன் களம் காண்கின்றார். சரவணன் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். மயிலாடுதுறை தொகுதியில் பழனிசாமி போட்டியிடுகின்றார். திரு சித்தமல்லி பழனிசாமி மயிலாடுதுறை தொகுதியில் சித்தமல்லி பழனிசாமி போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உத்திரமேரூர் தொகுதியில் பாமக வேட்பாளராக மகேஷ்குமார் போட்டியிடுகிறார். மகேஷ்குமார் மாவட்ட செயலாளராக இருக்கின்றார். மகேஷ்குமார் உத்திரமேரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் பாமக வேட்பாளராக மகேஷ்குமார். அதே போன்று ரிஷிவந்தியம் தொகுதி செழியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ரிஷிவந்தியம் தொகுதி செழியன் போட்டியிடுகின்றார். ரிஷிவந்தியம் தொகுதியில் பாமக வேட்பாளராக செழியன் களம் காண்கின்றார். காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியாக இருக்கின்றது. காட்டுமன்னார் கோயில் அந்த தொகுதியில் பாமக வேட்பாளராக மருத்துவர் அன்பு சோழன் போட்டியிடுகின்றார். மிக முக்கியமான ஒரு தொகுதியாக காட்டுமன்னார் கோயில் தொகுதியும் பார்க்கப்படுகின்றது. இங்கு நேரடியான போட்டி விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இருக்கக்கூடிய நிலையில் பாமக சார்பாக காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில் அன்பு சோழன் போட்டியிடுகிறார். அங்கு ஏற்கனவே விசிக சார்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிக அங்கு போட்டியிடுகின்றது. காட்டுமன்னார் கோயில் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு விசிக சார்பாக விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அங்கு போட்டியிடுகின்றார். அதைத் தொடர்ந்து பாமக சார்பாக என்டிஏ கூட்டணியில் காட்டுமன்னார் கோயில் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு விசிக தலைவர் திருமாவளவனை எதிர்த்து அன்பு சோழன் பாமக சார்பாக போட்டியிடுகின்றார். ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் முதற்கட்டமாக வெளியான நிலையில் அதைத் தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் கடந்த 25ஆம் தேதி வெளியான நிலையில் தற்போது 15 தொகுதிகளுக்கான மீதம் இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக பாமக ஒதுக்கப்பட்டிருக்கூடிய 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கின்றது. அதன்படி ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே வெளியேற்றக்கூடிய 3 தொகுதிகளும் சேர்த்து பார்த்தோம் என்றால் நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதியில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் போட்டியிடுகின்றார். அதற்கு பிறகு பாமக முன்னாள் இளைஞரணி தலைவர்
கணேஷ்குமார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் போட்டியிடுகின்றார். சென்னை அம்பத்தூர் தொகுதியில் பாமக வேட்பாளராக KN சேகர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக 3 மிக முக்கியமான தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் முதற்கட்டமாக கடந்த 25ஆம் தேதி வெளியானது. அதன்படி நாகை மாவட்டம் கீழ்வெள்ளு தொகுதியில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் போட்டியிடுகின்றார். பாமக முன்னாள் இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதைத் தொடர்ந்து சென்னை அம்பத்தூரில் பாமக வேட்பாளராக KN சேகர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. அதுபோக மீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாக இருக்கிறது. மீண்டும் அந்த 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நாம் பார்க்கலாம். திருப்பூர் தொகுதியில் K பாலு போட்டியிடுகின்றார். ஜெயங்கொண்டம் தொகுதியில் வைத்தி போட்டியிடுகின்றார் ஜெயங்கொண்டம் தொகுதியில். சேலம் வடக்கு தொகுதியில் S சதாசிவம் போட்டியிடுகின்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் சிவக்குமார் பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சோளிங்கர் தொகுதியில் வழக்கறிஞர் சரவணன் போட்டியிடுகின்றார்.